கமல் சார் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் நான் பார்க்கல. 3rd சீசன்லேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 3rd சீசன்லேருந்துமே நான் ஃபுல் ஃப்ளோலலாம் பார்க்கல. நான் நல்லா விட்டு பார்ப்பேன். பட் ஆனால் வீக்கெண்ட் எபிசோடை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஏன்னா ஃபுல்லாக பார்க்கலனாலும் வீக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு புரியுதான்றதுக்காக பார்க்க மாட்டேன். பட் ஆனால் அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சொசைட்டிக்கான விஷயங்களை புக்ஸ் மூலியமாவோ இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவோ அவர் ஷேர் பண்ணும்போது, ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஷோ அட்ரஸ் பண்ணும்போது என்ன புரிதல் அட்ரஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு க்ளூவையும் கொடுக்குறாரு, தனக்கான இமேஜையும் காப்பாற்றிக்கிறாரு, ஒரு சொசைட்டிக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணுறாரு அப்படின்னு ஒரு புரிதலோடு அந்த ஷோ பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தையிலே 1000 விளக்கம் இருக்கும். அப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு நுட்பமான விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த கேமரா கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வரிக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த ஷோ எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு கான்ட்ரவர்சியான ஷோவை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த வீக்கெண்ட் எபிசோட்கான ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்கிட்ட அப்படி இருக்கும். கமல் சார் வருவார், பேசுவார், என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் அது இருக்கும். ஓகே, எவிக்ஷன் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த எவிக்ஷனையும் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு, அவங்க மனசு கஷ்டப்படாமல் பண்ணுறாரு, அந்த எவிக்டாய் வெளில வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. எதிர்க்க நிற்கிறவங்களையும் அந்த ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்டோடு நடத்தணும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே உரிய ரைட்ஸு அப்படின்ற இடத்துல அது நடத்துறது இருக்குல்ல. அதுக்காகவே கமல் சாரை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கும். நேரில் போகிறவங்களும் சரி, நம்ம வீக்கெண்ட் எபிசோட் பார்க்குறவங்களும் சரி. ஆனால் இதில் ஒரு துளியாவது இந்த சீசனில் வீக்கெண்ட் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருதான்னு கேட்டால் சுத்தமாக கிடையவே கிடையாது. போன சீசனாவது சரி ஓகே, அவர் ஃபஸ்ட் டைம் வராரு, விஜய்ஸ் அவருக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு என்னமோ ஒன்று பண்ணிடுவாருன்னு ஒன்று இருந்தது. இந்த சீசனில் வீக்கெண்டு வந்துருச்சாப்பா, என்னத்தை பண்ண போகிறாரோ தெரில. ஏற்கனவே 5 நாள் இவனுங்க பண்ணுற அலப்பறத்தாங்களே, இந்த மிச்சம் இருக்கிற 2 நாள் இவர் எதையாச்சும் வந்து ஒன்று சுவாரஸ்யமாக பண்ணுவாருன்னு பார்த்தா இருக்கிறதையும் கெடுத்து விட்டு என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஷோ பார்க்குறோமே, அதுக்காகவாது அந்த கண்டினியூஷனாக அந்த 2 நாள் பார்ப்போம். அட்லீஸ்ட் யார் உள்ளே இருக்க போகிறாங்க, யார் வெளில போக போகிறாங்கன்றதுக்காகவாது பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த நிலமையில தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிக் பாஸ் ஷோ இந்த சீசன் பார்க்குறோன்னா அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஹோஸ்ட் தான். ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆக்கிட்டாரு, அந்த சுவாரஸ்யமே இல்லாமல் ஆக்கிட்டாரு, அந்த ஷோக்கான வேல்யூவே இல்லாமல் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மேல் ஈகோ பிடிச்ச மனுஷன் எப்படி இந்த ஷோ நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளை அவர் ஒவ்வொரு வாரமும் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஒஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றுமே பார்த்தீங்கன்னா வினோத்தை ஏன் திட்டினாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஆதிரை அந்த ஹேர் விஷயங்கள் அதெல்லாம் 1000 வந்தாலும் வினோத்துக்கு ஆப்வியஸாக பேச தெரில அப்படிங்கிறது உண்மைதான். பேச தெரிலங்கிறத விட உள்ள ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தால் யார் பக்கமும் சரியாக அவர் ஸ்டாண்ட் எடுக்கலன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போய் ஒரு சரி பக்கமோ தப்பு பக்கமோ நின்னா நம்ம எங்கே அடி வாங்கிற போகிறோமான்ற பயத்தில் பட்டும் படாமல் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கேம்க்கான அந்த டிசர்விங் ஆட்டிடியூட் கிடையாது தான், ஆப்வியஸாக. அதை நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இன்னொன்று வீக்கெண்ட் எபிசோடில் இவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஏற்கனவே குழம்பிட்டு இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் இவர் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் எந்த பதிலை சொன்னால் இவர் ஒத்துக்குவார் அப்படிங்கிறத மீறி உள்ளே இருக்கிறத சொன்னாலும் இவர் திட்டுவார். நம்மளாம் ஒன்று க்ரியேட் பண்ணி சொன்னாலும் அதையும் வந்து நம்ம இமேஜ் டேமேஜ் ஆக்கிடுவார். அப்போது இவர் எதிர்பார்க்குற பதிலை தான் சொல்லணும். இவர் எதிர்பார்க்குற பதிலை சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரம் கம்முன்னு நிற்கலாம். அவர் அடுத்து சொல்லுவார், இதானே ஆமாம் தானே வினோத், ஆமாம் தானே சாண்ட்ரா, ஆமாம் தானே பாரு அப்படின்னு ஒன்று கேட்டார்னா ஆமாம் சார் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு கண்டஸ்டன்ஸ் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா சொன்னதில் நிறைய பொய் இருக்குது. அந்த கிச்சன் விஷயங்கள் சொல்லும் போது ஆகட்டும், வினோத் சொல்கிறாரு இல்லை திவ்யா இப்படி தான் சொன்னாங்க, பாரு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி. அதே மாதிரி சாண்ட்ரா விஷயங்கள் எடுக்கும்போது விக்ரம் சாண்ட்ரா, ஆனால் விக்ரம் விஷயத்தை மட்டும் சும்மா சொல்லக்கூடாது. சேது சார் விக்ரம் விஷயம், அரோரா விஷயம், இந்த மாதிரி திவ்யா விஷயம். ஸோ இவங்க சேனல் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க விஷயத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. மற்றவங்களுக்கான நியாயம் அங்கே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கனி விஷயத்தையும் ஓகேவா. ஸோ மற்றவங்களுக்கான நியாயம் அங்கே இருக்காது. ஸோ பொதுவாக இருக்க வேண்டிய நியாயம் அங்கே இருக்காது. இவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கான நியாயம் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வினோத்தும் கமருதீன் எஃப்ஜே இவங்க 3 பேரும் போன வாரம் லைவ்ல இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, வினோத்தை சேது சார் அடித்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்.
வினோத், கமருதீன், எஃப்ஜே 3 பேருமே வீக்கெண்டில் இப்படி அவர் வந்து ஏதோ ஒன்று அவர் கேட்கும்போது நம்மளால் இதை ஃப்ரீயாக பேச முடியல, நம்ம சொல்ல வர்றதையும் சொல்ல விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன 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 சொன்னாலும் என்ன பண்ணுறது, கம்முன்னு நிற்க வேண்டியதான், திட்டு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேவும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசி தான் ஆகணும்னு வினோத்தை சொல்லியிருப்பாரு. எஃப்ஜேவும் கொஞ்சம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம சைடில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, அதை எடுத்து வைக்க அவர் விட மாட்டேங்கிறாரு, சொல்ல விட மாட்டுறாரு, பேச விட மாட்டுறாரு. அப்படின்னும் போது இல்லை அப்படி ஏதாவது சொன்னால் திட்டு தான் வாங்க போகிறோம் இருக்கிறது சொன்னால் கூட அப்படின்னும் போது கம்முனே நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே, வினோத் 2 பேருமே பேசியிருப்பாங்க. கமருதீன் பட்டும் படாமல் என்ன பண்ணுற, ஹோஸ்டெல்லாம் அவருக்கான மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல அவருக்கு கான்ஃப்ளிக்டாக ஒரு விஷயத்த வினோத் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி, அப்படிலாம் ஒத்துட்டுலாம் போக முடியாது, செய்யாத தப்புக்கெல்லாம் எப்படி ஒத்துட்டு போக முடியும், இருக்கிற மாதிரி தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து அவருக்கே ஒரு பாணியில் எப்பயுமே அவர் ஒன்று விட்டுருவார்ல கடகடன்னு வாய். ஸோ அந்த ஒரு யதார்த்தமான விஷயங்களை சொன்னார். அந்த ஈகோ இவருக்கு ஹிட் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் நினச்சேன் அவருக்கான மேல் ஈகோ மட்டும்தான் ஹிட் ஆகுது, பாரு கிட்ட மட்டும்தான் அது ஹிட் ஆகுது, இல்லை திவ்யா கிட்ட ஹிட் ஆகுது, வந்த புதுசில் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு. ஆதிரை உட்காந்துட்டே வந்து ஹோஸ்ட்டு சொன்னப்போ ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ அதிலே வந்தப்போ எல்லாரும் நின்று தான் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் வரும்போது இவருக்கான மேல் ஈகோ மட்டும்தான் ஹிட் ஆகுது. இப்போ இவர் வினோத்தை அட்ரஸ் பண்ணும்போது உள்ளே யார் பேசினாலுமே அதை எடுத்து தன்னை பற்றி யாராவது பேசிட்டு அது வந்து என்ன தான் சேனல் வந்து நீங்கள் ஷோ பார்த்துட்டு வரலாம் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சேனல் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் பேசணும்னு புரியுது. அப்போது அதில் உங்களை பற்றி யார் தப்பாக பேசுகிறா சரியாக பேசுகிறா, உங்களை பற்றி யாராவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் சேனல் காட்டுறாங்க. உங்கள் ஈகோவையும் வச்சு தான் சேனல் வந்து இந்த ஷோ ரன் பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாக தெரிஞ்சு நேற்று நீங்கள் வினோத் அடிச்சப்போ இதே கேள்வியை நான் ஒன்று கேட்குறேன். இதே மாதிரி ஒரு இடத்துல விக்ரமும் கனியும் வந்து ஹோஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இது நான் என்னோட வீடியோஸில் இது ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கிளிப்பிங்ஸை போடணும்னு நினச்சேன், என்னால் அப்பப்போ அந்த ஷார்ட்ஸ் ரொம்பலாம் மைன்யூட்டாக போட முடியல, ஒரு லுக் தான் போடுறேன்னு சொல்லும்போது வீடியோஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ளோவில் நான் பேசியிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், விக்ரமும் கனியும் குரூப்பிசம் பண்ணுறதை ரொம்ப நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க லைவில். அதாவது நம்ம வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்று, அதாவது பாரு அடித்ததை பற்றியே பேசியிருப்பாங்க. பாரு அந்த வார்டனாக இருந்த விஷயங்கள் அடித்தது, அதாவது அந்த லெட்டர் வந்துச்சுல அந்த தன்வசம் அது அடித்தது, அப்புறம் இன்னும் 2-3 விஷயத்தில் அதெல்லாம் அடித்ததை பற்றி பேசும்போது இதெல்லாம் வந்து பாருக்கு வந்து செம்மையாக நம்ம பண்ணோம்ல குரூப்பிசம் சேர்ந்து. அப்படியே அவன் சொல்லுவான், பச்சையாக சொல்லுவான் ஓப்பனாக. அவன் கனிக்கிட்ட வந்து அவன் சொல்லுவான், விக்ரம் நான் வந்து அந்த லெட்டர் விஷயத்தை கூட அப்படியே ஆஃப் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் ஆனால் ஆஃப் பண்ணலான்னு அவங்க பாரு நினச்சாங்க. ஆனால் அதை வந்து பிரஜன் வந்து அப்போ பிரஜன் இருந்தார் இல்லை உள்ள பிரஜன் வந்து அதை வந்து ஏன்னா அப்போ பிரின்ஸிபல் அவர், ஸோ அதை பிரின்ஸிபலாக அவர் அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரவும் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக்கி அவளை அவமானப்படுத்துறது இருக்குல்ல, அவளை வந்து அப்படி வந்து ஃபீல் பண்ண வச்சதுல அதெல்லாம் செம்ம வேற லெவல் இருந்துச்சுன்னு அப்படி வந்து அப்பட்டமாக உட்காந்து வன்மத்தை கொட்டிட்டு இருப்பாங்க விக்ரமும் கனியும். ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணது அப்படிங்கிறத அவங்க வாயிலே ஒத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அப்போ கனி சொல்லுவாங்க, அப்போ வீக்கெண்டில் வந்து சேது சார் கூட வந்து குரூப்பிசம் பண்ணுறீங்களா அப்படியா இப்படியான்லாம் கேட்டால் என்ன திட்டு கொடுத்தாலும் அப்படியே கம்முன்னு வாங்கிட்டு அப்படியே இருந்தல, ஆமாம் சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிடலான்னு அப்படியே அந்த பாடி லாங்குவேஜை கூட காட்டியிருப்பாங்க கனி. ஆமான்னு சொல்லி ஒத்துக்கலாம், இல்லை சாரி சொல்லிட்டு ஒத்துக்கலாம், ஆனால் நம்ம செய்கிறத செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்னும்போது அப்போ விக்ரம் பிடிச்சிப்பான், என்ன இப்படி சொல்லிட்டீங்களே வீக்கெண்டில் அப்படின்னு. அப்பப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த விக்ரம் பாருங்களேன் என்னை வாயை போட்டு வாங்கி விட்டாரு, அப்போ சேது சார் கிட்டே இதை போட்டு காமிச்சிடாதீங்க ஐயா, இதை சேது சார் கிட்ட போட்டு காமிச்சிடாதீங்கன்னு கேமரா கிட்ட போய் பேசுவாங்க. அப்போது அந்த விஷயத்த ஸ்கிரிப்டில் சேனல் வந்து சேது சார் கிட்ட காமிக்கலையா, இல்லைன்னா வந்து சேனல் காமிச்சாலும் சேது சார் அதை அட்ரஸ் பண்ணலையா. ஆனால் நேற்று வினோத் பேசினதையோ ஒரு வாட்டி பாரு பேசினது, என்ன பாரு நான் வீக்கெண்டில் வந்தால் திட்டுறனாம யார் நான் திட்டுறனா பாரு அப்படின்னு சொல்லி பாருவும் பேசியிருப்பாங்கல்ல, இல்லை சார் நீங்கள் வீக்கெண்டில் என்ன அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் நான் யதார்த்தமாக சொன்னேன் அப்படின்னு. ஸோ பாரு சொன்னது உங்களுக்கு வந்திருக்கு, வினோத் சொன்னது உங்களுக்கு வந்திருக்கு, ஏன் கனியும் எஃப்ஜேஸ் பேசினது கனியும் விக்ரமும் பேசினது ஏன் வரல, அது குரூப்பிசம் பற்றி பேசினது ஏன் வரல அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா அந்தர் பெல்ட்டி அல்ட்ரா பெல்ட்டி எல்லா பெல்ட்டையும் நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஒன்று. அதுக்கப்புறம் நேற்று என்ன கமருதீன் பாரு விஷயம் கண்ணா அப்படின்னான்னு எல்லா சேனல்ஸும் இதில் கமருதீன் அக்கா ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா, கமருதீன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இன்டர்வியூ அதே கமருதீன் அக்கா அரோரா பற்றி கூட தப்பாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் ஃபேமிலிக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா பற்றியும் தான் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டிங்களா. அப்போது இப்போ பாரு பற்றி பேசினா மட்டும் அவ்வளோ வைரல் ஆகிடுது அப்படின்னு. அப்புறம் அவன் கமருதீன் ஃப்ரெண்டுன்னே நீங்களே சொல்கிறீங்க, அப்போ ஃப்ரெண்டுக்கு அவன் சப்போர்ட் பண்ணாமல் பாருக்கா சப்போர்ட் பண்ணுவான், புரியல எனக்கு. அப்போ அதையும் பெருசாக்குறீங்க வைரலா. என்னப்பா பாருவோட அம்மா அக்கா அவங்க ஃபேமிலி இது வரைக்கும் வாயை திறக்கலை,
பாருக்கான சேனல்ஸ் நாங்கள் தான் கத்திட்டு இருக்கோம். ஒரு சில சேனல்ஸ் என்ன மாதிரி ஒரு சில சேனல்ஸ் கத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதனால லாபம் இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஐ மீன் இது வந்து பாரு ஃபேமிலி பார்ப்பாங்களா, பாரு வந்து வெளியில் வந்து இதை பார்ப்பாங்களா, இல்லை பாருக்கான ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கிட்டே இது ரீச் ஆகுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மனசில் பட்டதை ஆஸ் எ ரிவ்யூவராக ஒரு பெர்ஸ்பெக்டிவை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதுவும் அந்த கேம்குள்ளே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்னு. ஓகேவா? அதுக்கே நீங்கள் எங்களை பிஆர்ன்றீங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, இப்போலாம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறலாம். அதுவும் நான்லாம் வந்து ஃபீமேல் ரிவ்யூவராக பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக வந்து பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய அந்த ஜெனி ஃபோக்கஸ் அவங்களாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க. முகத்தை காமிச்சு யாரை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் தான் 2-3 பேர் பேசுகிறாங்க. சிவி ஜோன் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அவங்க சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ பேசுகிறாங்க, குட் ஹார்ட் குட் ஹெல்த் அவரும் வாய்ஸ் தான் பேசுகிறாரு, ஜெனி ஃபோக்கஸ் பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக ஃபேஸை காமிச்சு பாருக்காக பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல் தான் நினைக்கிறேன். வேறு யாராவது அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னோட ஃபேஸ்துமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கிழவி மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுகிறீங்க, பாருங்கள் தலையாட்டி பேசுறது எனக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், இல்லை எனக்கான அது ஒரு பழக்கமான விஷயம். ஓகேங்களா? இதை வச்சுலாம் அதாவது நான் ஃபேஸ் காமிச்சு பேசுறதுனால இது எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? வெறும் வாய்ஸில் வரும்போதாச்சும் வெறும் கமெண்ட்ஸ் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கன்னு. ஸோ நான் என்னோடய ஃபேஸை காமிச்சு பேசும்போதே எனக்கான இந்த விஷயங்கள் என்ன வயசானதுன்னு சொல்கிறதுலேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ் எனக்கு வரதான் செய்யுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸையும் நான் ஒரு சிலது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன்கான ஃப்ரெண்டு கமருதீனுக்கு தான் பேசுவார். அப்போ பாருக்கான சப்போர்ட் எங்கேயுமே இல்லைன்னும் போது எங்களை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் தான் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது பாரு ஃபேமிலி இது வரைக்கும் வாயே திறக்கலை. அப்படின்னும் போது அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஒருவேளை நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போகும்போது எதையாச்சும் மேஜிக்காக அவங்க பண்ணி பாருவோட பழைய கேமை நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒருவேளை அது ஃபில் ஆனால் தேங்க் காட், ஓகேவா? ஆனால் தெரியாது ஆகுமான்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு மேலே அவங்களே பாரு ஃபேமிலி இப்படி பண்ணணும்னு நினச்சாலுமே சேனல் எந்தளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தளவுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை பண்ண வைப்பாங்க இவனுங்க டிஆர்பிக்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதை பேசாதீங்க, இதை பேசுங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அங்கே ஃபுல்லாக நடந்ததுலேயும் இவனுங்க எதை எடிட் பண்ணி காட்டுறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. சரி, இப்போது கமருதீன் அக்கா என்ன சொன்னாங்க, பாரு வந்து ஏதோ ஒரு இடத்துல லவ் கண்டன்னு சொல்லியிருக்கா. அப்போனா அதை பற்றி பேசணுன்னா, ஏம்மா உங்கள் தம்பி எந்த இடத்துல அதை சொல்லலையாம்மா? அவன் வார்த்தைக்கு 10 வாட்டி இது கேம் தான் பாரு, இது கேம் தான் பாரு, இந்த கேமில் எல்லாரும் வந்து